ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஈர்ப்பு விதி வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நான் நினச்ச நேரத்தில் நினச்ச நாளில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அதே மாதிரி தாங்க இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் ட்ரிச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் ட்ரிச்சில் வேலை பார்க்கும்போது என்னோடய வீட்டுக்கும் என்னோடய ஆஃபீஸ்க்கும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுங்க. எப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் போயிட்டு வருவோம். அவரும் என்னோடய ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் சாரோட ஆஃபீஸே இருந்துச்சு. 2 பசங்களும் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போகும்போது சில நேரம் அவர் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும், சில நேரம் நான் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சில நேரத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதானே செய்யும், அந்த மாதிரி வரும். அப்போது ஒரு நாள் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிபெண்ட் பண்ணியே போகிற மாதிரி இருக்குமே, இவருக்கும் நம்மளால் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது, இல்லை லேட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது தான் நான் டீப்பாக ப்ரேயர் பண்ணுவேன். ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 3 o'clock இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. அப்போது ஒரு பேப்பர் எடுத்து நான் ஒரு 3 விஷயத்தை தாங்க எழுதினேன். அந்த 3 விஷயம் வந்து இப்போது என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, அப்போ நான் எழுதின என்னென்னா 3 சென்டென்ஸ் எழுதினேன். ஒன்று என்னென்னா, என்னோடய பசங்க 2 பேரும் என்னோடய வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதினேன். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதினேன்னா, என்னோடய ஆஃபீஸ்க்கும் எனக்கும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதினேன். நான் வந்து 2 வீலரில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் வெஹிக்கிள் தருவாங்க. அதனால் அவர் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் டைமில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தால் பரவாயில்லை, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஈஸி சென்டென்ஸில் எழுதுனேங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். ஆனால் நான் நார்மலாக வந்து நினைக்கும் போது இந்த 3 விஷயத்தையும் நினச்சிக்குவேன். இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவேன், அப்பப்போ நினச்சிக்குவேன். அவ்வளோதாங்க, விட்டுட்டேங்க. இப்போது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், திருச்சியிலேருந்து மதுரைக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ ப்ரேயர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 3 விஷயத்தை எழுதி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் ஒன்றா மேட்ச் ஆச்சுங்க. எப்படின்னா, நான் வந்து மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்த பிறகு எனக்கும் என்னோடய ஆஃபீஸ்க்கும் கரெக்டாக 4 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ். 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதே போல் பசங்களும் ஸ்கூல் பக்கத்துலேயே நடந்து தொலைவில் தான் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது, அதில் சேர்த்துருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டு நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 1/2 hour ட்ராவல் டைம். இந்த 3 விஷயமும் நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது அப்போயே நடந்துச்சுங்க. இது எல்லாமே ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். ஆனால் இது நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 வருஷம் காலதாமதம் இருந்துச்சு. ஆஃபீஸ் வந்து போயிட்டுருக்கிறேன். இப்போது இந்த வருஷத்துக்கு தான் பிள்ளைங்க ஸ்கூலை வந்து எஜுகேஷனுக்காக கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கோம். அதுவுமே நான் நினச்சது தான். நான் சொன்ன நான் பிரபஞ்சத்திட்ட கேட்ட விஷயத்தினால தான் அந்த விஷயமும் நடந்துச்சு. இப்போது ஒரு பெரிய ஸ்கூலில் பிள்ளைங்கள சேர்த்துருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தை நம்பணுங்க. பிரபஞ்சத்தை நம்பினா மட்டும்தான் எல்லா விஷயமும் நடக்கும். இன்றைக்கி நான் என் ஃபேமிலி மெம்பர் கூட ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்த யூனிவர்ஸ் தாங்க. பிரபஞ்சத்திட்டு நான் என்னை ஒப்படைச்சதுனால எனக்கு எல்லா விஷயத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அதே போல் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா உங்களை ஃபுல்லாக பிரபஞ்சத்திட்ட ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாக அவங்க உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.